ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பூர்ணிமா vlogs. இன்றைக்கி வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு அடுத்தது வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுற 10 சேவிங் டிப் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ தான் இது. சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிறத நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா உடனே நமக்கு அது பெருசாகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம சேவ் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு வந்துட்டு சேவ் பண்ணணுன்ற ஒரு தாட் வந்து நமக்கு வரணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு சேவ் பண்ண முடியும். ஏன்னா சேவிங்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட மட்டும் இருக்க போகிறது கிடையாது. நம்ம பசங்களுக்காகவும் நம்ம வந்துட்டு சேவ் பண்ணணும். ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்களோட ஸ்டடீஸாக இருக்கட்டும், மேரேஜ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நம்ம நிற்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்துட்டு மெயினாக படிப்புக்காக, அதாவது பசங்க பின்னாடி படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம படிக்கும்போது இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போயும் வந்துட்டு அந்த ஒரு 20 இயர்ஸ் அந்த கேப்பே பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு எக்கனாமிக்காக வந்துட்டு ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம படிக்கும் போது இருந்த இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே இப்போ வந்துட்டு நமக்கு மாறிடுச்சு. நம்ம வந்து காலேஜ் படிக்கும்போது பே பண்ண ஃபீஸ் தான் வந்து இப்போ பசங்களுக்கு வந்துட்டு ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜியாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்துட்டு பே பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் வந்துட்டு அப்கிரேட் ஆகிக்கணும். ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு பசங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பண்ண முடியாது. அதுக்காக வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சா மட்டும்தான் ஃப்யூச்சரில் அவங்களால நினச்சதை படிக்க முடியும். ஸோ அதுதான் மெயினு. ஸோ பசங்களுக்காகவும் பார்க்கணும், அண்ட் நம்ம சைடில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களாலேயும் நம்ம வந்துட்டு சேவ் பண்ண முடியும். ஸோ நான் பர்சனலாக வந்துட்டு என்னென்ன சேவிங் வந்துட்டு டிப் ஃபாலோ பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ். ஆல்ரெடி வந்து நான் உண்டியல் சேவிங்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோட உண்டியல் சேவிங்ஸ் நான் போட்டதில்லை. நான் வந்துட்டு அதில் பார்த்திங்கன்னா பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயினாக வந்துட்டு எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸடாக நம்மளே வந்துட்டு நம்ம மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் பார்த்திங்கன்னா அதை எப்படியாவது நம்ம உடச்சி எடுத்துருவோம். இல்லையா அது ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுக்க முடியுன்றத ஆப்ஷனை தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதை வைக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்துட்டு சேவ் பண்ணவே முடியாது. எந்த சுச்சுவேஷன்லையாவது அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துருவோம். அது எடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக பெரிய அளவில் நமக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எடுக்க முடியாத அளவுக்கு உண்டியல் சேவிங்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம அது கொஞ்சம் நாளைக்காவது நம்ம சேவ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு மெயினாக நான் வந்து பசங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா நம்ம எடுத்துருவோம், பட் பசங்க இதுலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். அப்படின்றதுனால பசங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டீச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை என்னால் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். நம்ம வெளியே சேவிங்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதில் வந்துட்டு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். இல்லை நம்ம வந்துட்டு எனக்கு வந்துட்டு எதுவுமே சேஃப் கிடையாது, ஸோ பர்சனலாக நான் என்கிட்டே நான் வந்துட்டு இல்லை என்னால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உண்டியல் பெஸ்ட். நம்ம வந்து உண்டியல் வந்துட்டு சேவ் பண்ணலாம். நம்ம வந்து டெய்லி வந்து ஃபிக்ஸடாக இவ்வளோதான் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டைமில் பார்த்திங்கன்னா இருக்கும், ஒரு டைமில் இல்லாமல் கூட போகலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரியாக வந்துட்டு, அதாவது ஜுவல்லாக வந்துட்டு இப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கேப்லேயே வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதாவது கோல்டு ரேட்டில், அதாவது எனக்கு நான் வாங்கின டைம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பவுன் வந்துட்டு 7,000 8,000 இருந்தது. இப்போ இந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கோல்டு வந்துட்டு நமக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு நம்மக்கிட்ட பைசாவே இல்லைனாலும் கோல்டை வச்சு நம்ம வந்துட்டு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெரிய சேவிங்ஸாக தான் நான் பார்க்குறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால், அதாவது எனக்கு வந்துட்டு இவ்வளோ தான் இன்கம், அதனால் என்னால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு ஜுவல்லரி இதிலே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. மினிமம் வந்துட்டு ஒரு 500லேருந்தே நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு 10,000 நீங்கள் சேலரி வாங்கினாலும் அதில் ஒரு 500 எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணணுன்றதை நினச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போகிறது கிடையாது. அதாவது நம்ம எதுவுமே இல்லை என்கிட்ட, நான் இனிமேல் தான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான்
இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் நான் போடுவேன், ஒரு டைமில் நான் அப்புறமா போட்டுக்கலான்னு அதை அப்படியே நான் விட்டுருவேன். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை கேப் விடாமல் நம்ம நெக்ஸ்ட் மந்த்தே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக அதை ஃபாலோ ஆகும். ஏன்னா நம்ம போடுறதும் தெரியாது, முடியறதும் தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இயர்லி ஒன்ஸ் ஒரு 1 கிராம் 2 கிராம் சேர்ந்தா கூட அது நமக்கு வந்து பெரிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுவும் நமக்கு வந்துட்டு நம்ம இப்போ பே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை விட 2 மடங்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஜுவல்லரி சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 8 இயர்ஸாக அதுக்கு முன்னாடி அதாவது பிஃபோர் மேரேஜுமே பார்த்தீங்கன்னா நான் சேவிங்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவேன் ஜுவல்லரி சீட்டில். பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நிறையா வந்துட்டு நான் அந்த மாதிரி வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஜுவல்லரி சீட் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போடுங்க சிட்டில். கண்டிப்பாகவே அது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லாங் டேர்ம் அப்படின்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது. பசங்களுக்கும் அதே மாதிரி சேம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் போது உங்களுக்கு 20 இயர்ஸ் லாங் டேர்மாக வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ குழந்தை பிறந்தோடனே இப்போ நம்ம போடுறோம் ஃபஸ்ட் இயர்லேருந்து போடுறோம் அப்படின்னா மினிமம் அந்த இதுலேருந்து ஒரு 20 இயர்ஸுங்கும் போது அவங்க ஸ்டடீஸ்க்கு இல்லை அவங்க மேரேஜ்க்கு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பல்கான அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீம்லாம் வந்து நமக்கு வட்டி வந்து நமக்கு டபுள் மடங்காக வந்துட்டு ட்ரிபிள் மடங்காக ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இதே தான் வந்துட்டு நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசி. ஸோ எல்ஐசிங்கும் போது சேம் வந்துட்டு நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் நான் போட்டிருக்க அதே சேம் பெனிஃபிட்ஸ் தான் நமக்கு அதுலேயுமே வந்துட்டு நிறையா நமக்கு வந்து பிளான் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எதில் வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக விசாரித்து அதில் நீங்கள் போடலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ தான் நமக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு கிடைக்க போகுது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளால் மினிமம் ஒரு 500லேருந்து கூட நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஸோ மந்த்லி வந்து 300 அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்ஐசி பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் வந்துட்டு 20-25 இயர்ஸ்க்கு அந்த மாதிரி தான் ஆக்சுவலி வந்துட்டு போட முடியும். ஏன்னா பசங்களுக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கும்போது டக்குன்னு சேவிங்ஸ்னு சொன்னோடனே நம்மளால் வந்துட்டு ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் கண்டிப்பாக எடுக்க முடியாது. இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வரும்போது ஸோ அந்த டைமில் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துட்டு இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்திங்கன்னா 1 இயர் ஆர்டிலாம் ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேங்கிங்கில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டி வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா இப்போ நான் ஒரு அமௌண்ட் போடணும் அது வந்து இந்த பீரியட்குள்ளே நான் போடணும் எனக்கு ரொம்ப லாங் டேர்மாகவும் போகக்கூடாது. நான் அதாவது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே நம்ம எடுக்கணும் இல்லை 5 இயர்ஸ் அந்த மாதிரி ஃபிக்ஸடாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நமக்கு வட்டியோட வரும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறோம் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வட்டியோட நமக்கு வந்துட்டு வரப்போகிறது கிடையாது. இதே வந்து ஒரு சேவிங்ஸாக வந்துட்டு நம்ம போட்டு வச்சோம் பேங்க்கில் ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அது நமக்கு திருப்பி வரும்போது வட்டியோட தான் நமக்கு வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஸ்கீம் தான். இது ஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 100 ருபீஸ்லேருந்தே வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 10,000 மினிமம் சேலரி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் மந்த்லி வந்துட்டு ஃபிக்ஸடாகவும் நீங்கள் இது பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸடாக நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான 5 இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு நமக்கு வட்டியோட வரும். ஏதோ ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேமித்தோம் அப்படின்னா அது ஒரு வகையில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அந்த அமௌண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பசங்களுக்குமே வந்துட்டு நான் சொன்னேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து பிபிஎஃப்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமும் இருக்குது. ஸோ இது வந்து 15 இயர்ஸ் ஸ்கீமு. அதே மாதிரி தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு தான் வந்து பசங்களுக்கு வந்துட்டு வட்டி வந்து ஜாஸ்தியாக வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்துட்டு நம்ம இப்போ நான் இருக்கிற இடத்துல எனக்கு சேவிங்ஸ் மாதிரி பண்ணணும் ஸோ இது மாதிரி பேங்கிங்லலாம் போட்டால் அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும் ஸோ என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குலுக்கல் சீட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற சரௌண்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி குலுக்கல் சீட்டு எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த 1 lakh சீட்டு 25,000 50,000 ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பிடிச்சிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கசடு மாதிரி கழிச்சிட்டும் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு போடும்போதே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 பேர் இந்த அமௌண்ட் அப்படின்னா அது ஃபிக்ஸடாகவும் நமக்கு வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு
ஏலச்சீட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு பிடிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போடலாம். ஸோ அது வந்துட்டு நம்ம சீட்டு போட்டோம் அப்படின்னா ஒரு பல்கான அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ சப்போஸ் நம்ம இப்போ ஒரு 1 லேக் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 20 மந்த்ஸ்க்கு வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஒரு 5000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட் இல்லாமல் ஒரு 10 சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 10 சீட்டுக்கு அப்புறம் உள்ளது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோட தான் வரும். ஸோ நம்ம எடுத்தோடனே வந்துட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சப்போஸ் இப்போ நமக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுது இன்னொரு இடத்துல நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அதை விட இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாமல் அடுத்தது வந்து குலுக்கல் சீட்டு. ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா குலுக்கல்ல நேம் வந்து செலக்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு 30 பேர்னே வைங்களேன். 30 பேர் வந்துட்டு 2000 பே பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 60,000 பல்காக வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நான் பர்சனலாக நான் பண்ணிகிட்டு இருக்கனால மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒருத்தரையும் நம்பி நம்ம வந்துட்டு போடுறோம் அப்படின்னா அந்த காசு வந்து நமக்கு பத்திரமா திருப்பி வருமா வராதான்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ போடுற ஆளை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு பார்த்து தான் போடணும். ஸோ உங்களுக்கு ட்ரஸ்டடான பர்சனாக இருந்தால் மட்டும் இதை நீங்களே போடுங்க. ஏன்னா இப்போ நிறையா வந்துட்டு இஷ்யூஸ் வந்துட்டு நடக்குது. பட் யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம சேஃப்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு பர்சனலாக வந்து தெரிஞ்சவங்க இல்லை ரொம்ப வருஷமாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க இல்லை அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு வீட்டுக்குன்னு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாக போய்ட்டு அமௌண்ட்டு பே பண்ணி வாங்க முடியாது என்னால் சொல்கிறவங்க இப்போ வந்து இந்த பாத்திர கடையில் ஸோ இந்த மாதிரி ஃபர்னிச்சருக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டு வந்து மந்த்லி பே பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இதில் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி வந்து 500 பே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 months அதாவது இது 12 monthsக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6000 வருது. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா 500 வந்து எக்ஸஸாக போனஸும் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜான்வரி பொங்கல் டைம்லலாம் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு நார்மல் ரேட்டை விட அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா லெஸ் ஆகும். அதாவது அந்த டைமில் ஆஃபர் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்ம வாங்குகிற டைமில் பார்த்திங்கன்னா ஆஃபரும் நமக்கு இருக்கிறனால அமௌண்ட்டும் வந்துட்டு நமக்கு வாங்க போகிற திங்ஸோட அமௌண்ட்டும் கம்மியாகும். அது இல்லாமல் எக்ஸஸாக நமக்கு 500 போனஸும் கிடைக்கும். ஸோ இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னா டக்குன்னு அது உடனே நம்ம வாங்கிட போகிறதில்ல. அதுக்கான பிளான் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அந்த 12 months வந்து நம்ம பிரித்து போட்டு நமக்கு பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஸோ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நியூ இயர்க்கு கண்டிப்பாக அந்த திங்ஸ் நம்ம வாங்கிடலாம். ஸோ அப்படி தான் நான் சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு என்னோடய சைடில் வந்துட்டு நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம இப்போ மிடில் கிளாஸில் இருக்கவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எதையுமே வந்துட்டு உடனே பண்ணிட முடியாது. நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு வேறு ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருப்பீங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக வந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து வந்துட்டு ஒரு இன்கம் எனக்கு வந்துட்டுருக்குன்னா நான் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து வந்துட்டு அதை நான் வந்துட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மெயினாக பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி சீட் போட்டிருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி வந்துட்டு நான் பே பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி பண்டெல்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா மந்த்லி 500. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதுவும் நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது தீபாவளி பண்டுங்கும் போது கரெக்டாக தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து சேர்த்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் தான். நமக்கு நம்மளே ஒரு 500 எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரப்போறதில்லை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பண்ணும்போது இப்போ வந்து ஒரு 1000 rupees நமக்கு எக்ஸ்ட்ரா வருதுங்கும் போது அது தீபாவளி டைமில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த செலவுகளுக்கு நமக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து தேவைப்படும். தீபாவளிங்கும் போது ஸ்டார்ட் பண்ணாவே ஒரு பல்கான அமௌண்ட் நம்ம கையில் வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் போகும். ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நியர்பை வந்து யாராவது வந்துட்டு உங்களுக்கு போட்டாங்க உங்களுக்கு ட்ரஸ்டடான பர்சன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு சேவிங்ஸ் வந்துட்டு பர்சனலாக நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் இதுதான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.